எல்லாம் இருளாகி உடனுள்ளோர் சென்றாலும் வழிகாட்டும் மொழியானவா நீதானே, எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே, நீதானே எனக்கெல்லாம் நினைவெல்லாம் நீதானே. நாதா உன் புகழ் பாடுவேன், என்னை நாளெல்லாம் நீ ஆளுவா. தமிழால் உன் புகழ் பாடி தேவா நான் தினம் வாழ வருவாய் திருநாயகா. வரம் தருவாயே உருவானவா. திருப்பலி முன்னுரை. இனியவர்களே, இன்று ஆண்டின் பொது காலம் 15ஆம் ஞாயிறு. எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்ற மறைநூல் அறிஞரின் கேள்விக்கு நல்ல சமாரியன் எடுத்துக்காட்டை தந்து தேவையில் இருக்கும்போது உதவும் அனைவருமே நம் அடுத்திருப்பவர் எனவும், நாம் நல்ல அடுத்திருப்பவர்களை பெற நாமும் நல்ல அடுத்திருப்பவர்களாக செயல்பட வேண்டும் எனவும் போதிக்கின்றார். இயேசு பிறர் அன்பை நினைவு கூறும் இந்நாளில் நம்மை அன்பு செய்யும், நாம் அன்பு செய்யும் அனைவருக்காகவும் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அடுத்திருப்பவர் குடும்பம், சமூகம், நாடு, உலகம் என நம் அன்பை தேவையில் இருக்கும் அனைவருக்கும் கொடுக்கும் பரந்த மனம் வேண்டுவோம். இன்றைய திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் அன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களின் நலனுக்காகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் பிள்ளைகள் சிறந்து விளங்கவும், தொழில் வளர்ச்சிக்காகவும், விவசாயம் கால்நடை வளர்ச்சிக்காகவும், முதியவர்களின் உடல் உள்ள சுகத்திற்காகவும், வேலை வாய்ப்பு கிடைத்திடவும், நல்ல மழை பெய்திடவும் சிறப்பாக ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் அகஸ்டின் திருமதி ஆரோக்கிய கிறிஸ்டி தங்கம் குடும்பத்திற்கு ஆண்டவர் செய்த எல்லா செயல்களுக்கு நன்றியாகவும், மகனின் பணி சிறக்கவும், மகளின் கல்வி வளர்ச்சிக்காகவும், குடும்பத்தில் உள்ளவர்களுடைய உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் இந்த திருப்பலியிலே ஜெபிக்கிறார்கள். மேலும் குடும்பத்திலே இறந்து போன அந்தோணி வியாகப்பன், மேரி பாப்பா, ஜோசப் அந்தோணிராஜ், சகாய மேரி இவர்களுடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் சக்திகுமார் மரிய சொர்ணம் வாழ்வில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், அரசு வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், உடல் உள்ள சுகத்திற்காகவும், குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடல்நலத்திற்காகவும், மரித்த மரிய மெர்சி ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும் ஜெபிக்கிறார்கள். மேலும் திருவாளர் ஜேம்ஸ் ஜெசிந்தா குடும்ப நலனுக்காகவும், இறைவன் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாகவும், குடும்பத்தில் உள்ள எல்லாருடைய உடல் உள்ள ஆன்ம நலனுக்காகவும், விவசாயம் செழிக்கவும், பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை ஆசீர்வதிக்கவும், பேர பிள்ளைகள் நலனுக்காகவும், கல்வி ஒழுக்கம் ஞானம் பக்தி விசுவாசத்தில் சிறந்து விளங்கவும், பேரனுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாகவும், குடும்பத்திலே மரித்த எல்லாருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபிக்கிறார்கள். நாமும் இந்த ஞாயிறு திருப்பலியிலே கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்காக சிறப்பாக நாம் மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, நம் திருமுழுக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு எல்லாம் அல்ல இறைவனை நோக்கி நாம் மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவியளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்க நமக்கு அருள்வாராக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் புனிதத்தின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக
மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். ஆண்டவரே, இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உமது திருநாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகின்றோம். வாழ்வுதரும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு தூய இதயத்தோடு உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீரே. ஆண்டவரை உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்தோடு புனிதப்படுத்தியுள்ள உம்மை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியறச் செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ. நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். ஆண்டவரே, ஈசோ புள்ளினால் என்மேல் தெளிப்பீர். நானும் தூய்மையாவே. நீரே எம்மை கழுவ. நானும் முறை பணிதனிலும் வெண்மையாவே. உமது இரக்க பெருக்கத்திற்கு ஏற்ப என் மேல் இரக்கம் கொள்ளுவீர். பிதாவும் சுதனும் தூய ஆவியும் துதியும் புகழும் ஒன்றாய் பெருக. ஆதியில் இருந்தது போல் என்றும் என்றும் நித்தியமாகவும். ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாம் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமது ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகன்
ஜெபிப்போமாக. இறைவா, தவறி நடப்போர் நன்னெறிக்கு திரும்பி வர அவர்களுக்கு உமது உண்மையின் ஒளியை காட்டுகின்றீர். கிறிஸ்தவ நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவரும் தமது பெயருக்கு பொருந்தாதவற்றை விளக்கவும் ஏற்றவற்றை செயல்படுத்தவும் செய்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ராயேல் மக்களை கானான் நாட்டிற்கு அழைத்து வருகின்ற இறைவன் அவர்களுக்கு மறுவாழ்வும் ஆசியும் அருளும்போது நிபந்தனையாக முன்வைப்பது திருச்சட்டம். அத்திருச்சட்டம் இறைவனைப் போலவே நமக்கு அருகில் உள்ளது எனவும் அது நம் வாயிலும் இதயத்திலும் உள்ளது எனவும் முன்வைக்கின்ற முதல் வாசகம் இறைவனின் உடனிருப்பை நமக்கு உணர்த்துகின்றது. முதல் வாசகம். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 30, இறைவார்த்தைகள் 10 முதல் 14 முடிய. மோசே கடவுளை நோக்கி கூறியது: உன் கடவுளாகிய ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு. சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைபிடி. உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு. ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை, உன்னிடமிருந்து வெகு தொலைவிலும் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்கு போய் அதை கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை. நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை. ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இருதயத்தில் உள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. காட்டும் என் தெய்வமே,
இரவெங்கும் ஒளிர்ந்தாலும் விழி மூடி பயனேது துயர் மூடும் மனமுந்தன் அருள் நாடும் வகையேது பலனாக கை மீது வா இங்கு புலனாகும் இறையாக வா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே உன் வார்த்தைகள் என் வாழ்வாகுமே உன் பார்வைகள் என் வழியாகுமே என் பாதை முடிவாகும் உன் தாளிலே என் வாழ்வு விடிவாகும் அந்நாளிலே இருள் நீக்கும் விளக்காகவே நான் சுடர் வீச என ஏற்றவா ஆள் போல வளர்ந்தாலும் ஆரம்பம் முளைதானே பின் வாழ்வின் உயர்வெல்லாம் இவ்வாழ்வின் பலன்தானே நிறைவாழ்வின் விதையாகவே எங்கள் நில வாழ்வு பயன் காணவா வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. நதி மீது அலைந்தாடும் மகள் போலவே கதி ஏதும் தெரியாமலே நான் தடுமாறும் நிலை மாறுமே அன்பாகி அருளாகி என்னோடு ஒன்றாகி துயரோடு போராடும் என் வாழ்வின் நலமாகி என்னை தாங்கும் என் தெய்வமே என் நிழலாக எழும் தெய்வமே வழிகாட்டும் என் தெய்வமே துணையாக எனில் வாருமே. இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் மேன்மையை உலக நகரத்தில் அவை எழுதுகின்ற தூய பவுல் படைப்பு மீட்பு பராமரிப்பு என நிகழ்வுகளில் கிறிஸ்து மேலோங்கி நிற்கின்றார் எனவும் எல்லாவற்றிலும் முதன்மை பெற்றவராய் விளங்கும் கிறிஸ்து விண்ணையும் மண்ணையும் கடவுளையும் மனிதரையும் ஒப்புரவாக்கினார் எனவும் முன்வைத்து ஒப்புரவின் மக்களாக வாழ அவர்களை அறிவுறுத்துகின்றார். இரண்டாம் வாசகம். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காய் படைக்கப்பட்டனர். திருத்தூதர் பவுல் கொலைசெயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 இறை வசனங்கள் 15-20 முடிய. இயேசு கட்புலனாகாத கடவுளது சாயல், படைப்பு அனைத்திலும் தலைப்பேறு. ஏனெனில் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை, கட்புலனாகுபவை கட்புலனாகாதவை, அரியணையில் அமர்வோர், தலைமை தாங்குவோர், ஆட்சியாளர், அதிகாரம் கொண்டோர் ஆகிய அனைவரும் அவரால் படைக்கப்பட்டனர். அனைத்தும் அவர் வழியாய் அவருக்காய் படைக்கப்பட்டனர். அனைத்துக்கும் முந்தியவர் அவரே. அனைத்தும் அவரோடு இணைந்து நிலை பெறுகின்றனர். திருச்சபையாகிய உடலுக்கு தலையும் தொடக்கமும் அவரே. எல்லாவற்றுள்ளும் முதன்மை பெறுமாறு இறந்து உயிர்த்தெழுவோருள் அவர் தலைப்பேறு ஆனார். தம் முழு நிறைவும் அவருள் குடிகொள்ள கடவுள் திருவுளம் கொண்டார். சிலுவையில் இயேசு சிந்திய இரத்தத்தால் அமைதியை நிலைநாட்டவும் விண்ணிலுள்ளவை மண்ணிலுள்ளவை அனைத்தையும் அவர் வழி தம்மோடு ஒப்புரவாக்கவும் கடவுள் திருவுளம் கொண்டார்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 25 முதல் 37 முடிய. அக்காலத்தில் திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாய் சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக கூறிய உவமை, ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும்போது கல்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கம் விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்துக்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றனர். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கல்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடித்திருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவில் என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையோடு இணைந்து பொது காலத்தின் 15வது ஞாயிற்றுக்கிழமையை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு அடுத்து இருப்பவர் யார், என் அயலான் யார்? இந்த கேள்வியை நாம் கேட்டு பார்த்து சிந்தித்து பிறருக்கு நல்ல சமாரியனாக வாழ
நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்திலே மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்கு இவ்வாறு குறிப்பிடுகின்றார். நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது என்று குறிப்பிடுகின்றார். எந்த வார்த்தை மிக அருகில் இருக்கின்றது? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய கட்டளையை குறிப்பிடுகின்றார், கடவுளுடைய நியமங்களை குறிப்பிடுகின்றார், கடவுளுடைய முறைமைகளை குறிப்பிடுகின்றார். இது வெறுமனே வாசித்தால் மட்டும் போதாது, இதை வெறுமனே தியானித்தால் மட்டும் போதாது, மாறாக வாசித்த தியானித்த இந்த வார்த்தைகளுக்கு நாம் உயிர் கொடுக்க வேண்டும் என்று இந்த மோயிசன் இன்றைய நாளிலே முதல் வாசகத்திலே குறிப்பிடுகின்றார். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்களை பொறுத்தவரை கடவுள் கொடுத்தக்கூடிய கட்டளைகளை தங்களுடைய இதயத்தில் ஏற்றி வைத்திருந்தார்கள். இதயத்தில் ஏற்றி வைத்த அந்த கட்டளைகளை செயல்படுத்துவது என்பது அவர்களுக்கு அரிதாக இருந்தது, அவர்களுக்கு கடினமாக இருந்தது. கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டால் போதும், கடவுளுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணினால் போதும், கடவுளுடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் தியானித்தால் போதும் என்று இருந்தார்கள். ஆனால் மோயிசன் அதையும் தாண்டி இந்த மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை மிக அருகில் இருக்கிறது, நீ அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்வதற்கு முன்பு, கானான் தேசத்திற்கு அடியெடுத்து வைப்பதற்கு முன்பாக இஸ்ராயல் மக்களுக்கு அறிவுரையாக, அறவுரையாக இஸ்ராயல் மக்களுக்கு மோயிசன் குறிப்பிடுவதை நாம் பார்க்க நேருகின்றது. என் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் குறிப்பிடுகிறார். வெறுமனே வார்த்தைகளால் மட்டும் நாம் வாழ்ந்துவிட முடியாது, மாறாக எதை வாசிக்கின்றோமோ, எதை கடைபிடிக்க வேண்டும் என்று நினைக்கின்றோமோ அதை செயல் வடிவில் நாம் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நல்ல சமாரியன் ஓமையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல சமாரியன் ஓமையை நாம் எத்தனையோ தடவை கேட்டிருக்கலாம். ஒருவேளை விடுமுறை விவிலிய பள்ளிகளிலே அதை பாடலாகவோ, நடனமாகவோ, அல்லது நாடகமாகவோ, அல்லது நாம் கதையாகவோ இதை கேட்டிருக்கலாம், நடித்திருக்கலாம், பாடியிருக்கலாம். ஆனால் இந்த நல்ல சமாரியன் ஓமை என்னுடைய வாழ்க்கையிலே எந்த ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது? இந்த நல்ல சமாரியன் ஓமையிலே என்னுடைய கதாபாத்திரம் என்ன? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் அதைத்தான் விரும்புகின்றார். இறை வார்த்தையை வாசிக்கிறோமே, இந்த இறை வார்த்தையின் வழியாக என்னில் ஏற்பட்ட அந்த தாக்கம் என்ன? என்னில் ஏற்பட்ட அந்த எழுச்சி என்ன? இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? இறை வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு புதிய வாழ்வை கொடுத்திருக்கிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே அன்புக்குரியவர்களே நாம் அழைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம், திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு வருகின்றார். மார்க்கு நற்செய்தியிலையும் இதே பகுதியை வாசிக்கின்றோம். ஒரு திருச்சட்ட அறிஞர் வருகின்றார், ஆண்டவரை பார்த்து இதே கேள்வியை கேட்கிறார். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, என்ன எழுதியிருக்கு என்று கேட்டபோது அவர் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். முழு இதயத்தோடும், முழு உள்ளத்தோடும், முழு ஆற்றலோடும், முழு மனதோடும் கடவுளை அன்பு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகின்றார். மார்க்கு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்கிறார் அந்த திருச்சட்ட அறிஞரிடம், நீர் இறையாற்றி நின்று வெகு தொலையில் இல்லை, இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ கடைப்பிடி, நீ இறையாட்சியிலிருந்து வெகு தொலையில் என்று குறிப்பிடுகின்றார். ஆனால் லூக்கா நற்செய்தியிலே பார்க்கின்ற பொழுது சற்று நீளமாக, அதுவும் நம்மை சிந்திக்கக்கூடியதாக மாற்றுகின்றது. அதே திருச்சட்ட அறிஞர் கேள்விகளுக்கு விடைகளை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல, இயேசுவை சோதிக்கும் நோக்கத்தோடு வருகின்றார். நீனா நானா? நான் ஒரு கேள்வி கேட்கேன், உனக்கு தெரியாது. ஏன்னா இந்த கேள்வியை கேட்டவர் ஒரு சாதாரண விவசாயியோ அல்லது பாவியோ ஏழையோ கைம்பண்ணோ வரி தண்டுவோரோ அல்ல. மாறாக திருச்சட்ட அறிஞர் விவிலியத்தை முழுவதும் கரைத்து குடித்த ஒரு மனிதர். அவர் இயேசுவிடம் வந்து கேட்கின்றார். என்ன கேட்கிறாரு? நிலை வாழ்வை உரிமையாக்கி கொள்ள நான் என்ன செய்யணும்? அதற்கு முன்பு ஆண்டவரை போதகரே என்று குறிப்பிடுகின்றார். இந்த வார்த்தை நிச்சயமாக ஆண்டவரை கிண்டல் அடிக்கக்கூடிய ஒரு வார்த்தை, நக்கலாக ஆண்டவரை பார்த்து பேசக்கூடிய வார்த்தை. போதகர் என்றால் யார்? சட்டத்தை எல்லாம் கரைத்து குடித்தவர்கள். இயேசுவை பொறுத்தவரை அவர் போதகர் அல்ல யூத சமூகத்தின்படி.
ஏன்னா அவர் சாதாரணமாக வாழ்ந்த மனிதர், சட்டங்களை முழுமையாக அறியாத மனிதர் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இந்த மனிதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து போதகரே என்று குறிப்பிடுகின்றார். உமக்கு தான் எல்லாம் தெரியுமே, எந்த கேள்வி கேட்டாலும் உம்மால பதில் கொடுக்க முடியுமே என்று நக்கலாக இந்த திருச்சட்ட அறிஞர் இயேசுவை பார்த்து கேட்கிறார், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நிலை வாழ்வு என்பது நமக்கு கனவல்ல. அதை நனவாக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே இருக்கின்ற போதே நாம் உழைக்க வேண்டிய ஒரு உழைப்பு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்லுவார் மிக தெளிவாக, விண்ணகமே நமது தாய் வீடு, அந்த தாய் வீட்டிற்கான ஒரு உழைப்பு தான் இந்த மன்னக வாழ்வு என்று சொல்லுவார். நிலை வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் அதிகமாக பாடுபட வேண்டும். அந்த விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்ள, நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நாம் எடுக்கக்கூடிய முயற்சி என்ன என்பதை இந்த மன்னகத்தில் வாழ்கின்ற போதே நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த மனிதனும் அதைத்தான் கேட்கிறான், நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவர் கேட்கிறார், திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கு, அதில் என்ன வாசிக்கிறீர் என்று கேட்கிறார். அவனும் மிக தெளிவாக குறிப்பிடுகின்றான். அதாவது இணைச்சட்ட நூல் 6வது அதிகாரத்தையும் இறைவசனம் 5ஐயும், மேலும் லேவியர் புத்தகத்தில் உள்ள 19வது அதிகாரம் இறைவசனம் 18ஐயும் இணைத்து அற்புதமாக சொல்கிறான். திருச்சட்ட நூல் என்ன சொல்லியிருக்கிறது? நிலை வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் அன்பு செய்வாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்து இருப்பவர் மீது அன்பு கூறுவாயாக. அற்புதமாக இணைச்சட்டத்தையும் லேவியர் புத்தகத்தையும் இணைத்து அற்புதமாக சொல்லிவிட்டான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோடு அவன் போயிருந்தான் என்றால் அவன் இறையாற்றிலிருந்து வெகு தொலையில் இல்லாத ஒரு மனிதன். ஆனால் பைபிள் சொல்கிறது, அவன் இயேசுவிடம் தன்னை நேர்மையாளர் என காட்ட விரும்பினார், நான் யோக்கியன் என்று காட்ட விரும்பினான். எனவே தான் அடுத்த கேள்வி கேட்கிறான், என் அயலான் யார், எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று கேட்கின்றான். பிரியமான சகோதர சகோதரிகளே, தொடக்க நூலிலே 4வது அதிகாரத்திலே 9வது வசனத்திலே ஆண்டவர் கேட்கிறார் காயினிடம், உன் சகோதரன் ஆபேல் எங்கே என்று கேட்டபோது காயின் சொல்கிறான், நான் என்ன அவனுக்கென்ன காவலாளியா என்று கேட்கிறான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவன் கேள்வி கேட்டான். ஆண்டவர் நிச்சயமாக பதில் சொல்லியிருந்தார் என்றால் இதைத்தான் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்? நீ காவலாளிதான், அடுத்தவனுக்கு நீ காவலாளிதான், உன் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நீ பொறுப்பாளிதான், இந்த சமூகத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நீ பொறுப்பாளி, நீ காவலாளி என்று சொல்லியிருப்பார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருச்சட்ட அறிஞர் ஆண்டவரிடம் கேட்ட கேள்வி, எனக்கு அயலார் யார், எனக்கு அடுத்து இருப்பவர் யார்? எனவே தான் ஆண்டவர் இந்த ஒரு ஓமையை அவர்கள் முன் குறிப்பிடுகின்றார். அதுவும் சமாரியனை ஆண்டவர் எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகிறார். ஏன் சமாரியனை ஆண்டவர் எடுத்துக்காட்டாக குறிக்கணும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கிமு 721ஆம் ஆண்டு 2ஆம் சார்கோன் என்ற ஒரு மன்னன் அசிரியாவை ஆண்டு வந்தான். அவன் அசிரிய மன்னன். அவன் இஸ்ராயேல் தேசத்தினுடைய வடபகுதியை அவன் படையெடுத்து அவன் முழுவதுமாக கைப்பற்றி விட்டான். கானான் தேசத்தினுடைய வடபகுதியை அவன் முழுவதுமாக கைப்பற்றி விட்டான். அடிமைகளாக அழைத்து செல்லப்படுகிறார்கள் இந்த இஸ்ராயேல் இனத்தவர். இப்படி அசீரிய தேசத்தில் இருக்கின்ற பொழுது காலப்போக்கிலே பிள்ளைகள் வளர்கிறார்கள், இளைஞர்கள் இளம்பெண்களாக மாறுகிறார்கள், திருமண காரியங்கள் வருகின்றது. எங்கு செல்வது? நாம் என்ன செய்ய முடியாது, தெற்கே போய் பொண்ணு எடுக்க முடியாது. எனவே இந்த அசீரியர்களோடு அவர்கள் கலப்பு திருமணம் செய்து விடுகிறார்கள். எங்கே அடிமைகளாக இருந்தார்களோ, எங்கே படையெடுக்கப்பட்டு அவர்கள் இழுத்துச் செல்லப்பட்டார்களோ அந்த அசீரிய மக்களோடு அவர்கள் திருமணம் செய்து விட்டார்கள். திருமண வாழ்விலே அவர்கள் இணைந்து விட்டார்கள். இதை கேள்விப்பட்ட தெற்கில் உள்ள யூதர்கள் இந்த அடிமையாக அழைத்து செல்லப்பட்ட இந்த யூதர்களை பார்த்து சொல்கிறார்கள், இனி நீங்கள் யூதர்கள் அல்ல. ஏன்னா உங்களுடைய இரத்தம் தூய்மையான இரத்தம் அல்ல, உங்களுடைய இரத்தம் பால்படுத்தப்பட்டது. எனவே இந்த மக்கள் யூத மக்கள் அல்ல. ஏனெனில் இவர்கள் பிறரோடு திருமண உறவிலே ஈடுபட்டிருந்தார்கள், இவர்கள் தீட்டுக்குரியவர்கள் என்று சொல்லி அவர்களை யூதர்களாக இஸ்ராயலாக ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். இப்படி ஏற்றுக்கொள்ள மறுக்கப்பட்ட மக்கள் தான் சமாரியர்கள் என்று சொல்லப்பட்டார்கள். தங்களுக்கு என்று ஒரு தனி வழிபாடை ஏற்படுத்தி கொண்டார்கள். அந்த சமாரியர்கள் தான் ஆண்டவர் இயேசு எடுத்துக்காட்டாக குறிப்பிடுகின்றார். இந்த சமாரியர்களோடு யூதர்கள் ஒருபோதும் புலங்குவதில்லை.
அரிசியோ அல்லது பருப்போ என்ன செய்கிறது இல்லை, மாற்றுவது கிடையாது. பொன் எடுப்பதும் கிடையாது, பொன் கெடுப்பதும் கிடையாது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்படி கொடுக்கல் வாங்கல் எதுவுமே இல்லாத ஒரு சூழலிலே இந்த சமாரியர்கள் புறக்கணிக்கப்பட்ட மக்களாக இருக்கிறார்கள். ஆண்டவர் இந்த மக்களுக்கு, யூதர்களுக்கு, இஸ்ராயல் மக்கள் என்று சொல்லி பெருமையாக பேசிய மக்களுக்கு இந்த சமாரிய தேசத்திலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை கொடுக்கின்றார். சமாரியன் என்று குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்ல, இன்னும் விவிலியத்திலே நாம் வாசித்து பார்க்கின்ற பொழுது இந்த சமாரியர்களை பற்றி பார்க்கிறோம். 10 தொழுநோயாளர்கள் வந்தார்கள். ஆனால் குணம் பெற்ற பின்பு ஒரே ஒருவன் மட்டும் வருகின்றான். அவன் யார்? சமாரியன். ஆண்டவர் கேட்கிறார், இந்த சமாரியனை தவிர வேறு யாரும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வரவில்லையா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடவுள் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்? மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார். மனித நேயம்தான் முக்கியது. சட்டத்தை விட மனித நேயம் முக்கியது என்று குறிப்பிடுகிறார். எனவேதான் அங்கு தொழுகை கூடத்திலே கை சூம்பிய ஒரு மனிதன் இருந்தான். பரிசேயர்கள், சதிசேயர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். கை சூம்பிய மனிதன் ஒருவன் இருக்கின்றான். இவனை ஆண்டவர் குணப்படுத்துவாரா என்று கேட்டபோது அவனை அழைத்து நடுவில் நிறுத்தி, இவனை குணப்படுத்துவதா அல்லது அப்படியே விட்டுவிடுவதா? எளிது என்று கேட்கின்றார். யாரும் அமைதியாக இருக்கின்ற பொழுது அவனை குணப்படுத்துகிறார். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவர் இயேசு மிக தெளிவாக குறிப்பிடுகிறார், ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை என்று சொல்லி மனித நேயத்தை இங்கு கற்பிக்கின்றார். இந்த சமாரியன் ஊமையிலும் மனித நேயம் வெளிப்படுகின்றது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கல்வர் கையில் அகப்பட்ட மனிதன் குற்றுயிராக அவன் கிடக்கின்றான். அந்த சமயம் பார்த்து அங்கு குரு ஒருவர் வருகின்றார். அந்த குரு அவனை பார்த்து விலகி செல்கின்றார். லேவியர் புத்தகம் 21வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கின்ற போது குருக்களுடைய தூய்மையை பற்றி பார்க்கிறோம். ஒருவேளை இந்த குரு இந்த குற்றுயிராய் கிடந்த மனிதனை தொடுகின்ற பொழுது அவர் தீட்டுப்பட்டவராக மாறுகின்றார். 7 நாட்கள் ஆலயத்துக்குள் நுழைய முடியாத ஒரு மனிதராக இருக்கின்றார். அது மட்டுமல்ல, 21வது அதிகாரம் 1 வசனம் சொல்கிறது, ஒருவேளை இந்த மனிதன் இறந்து போய்விட்டான் என்றால் அந்த இறந்த உடலை தொட்ட அவர் தீட்டுப்பட்டவராக கருதப்படுவார் என்று சொல்லப்படுகிறது. எனவே அவர் சட்டத்துக்கு முன்னுரிமை கொடுத்து அவர் விலகிச் செல்வதாக பார்க்கின்றோம். அதே போல லேவியும் சட்டத்திற்கு முன்னுரிமை கொடுத்து சென்று விடுகின்றார். ஆனால் இந்த சமாரியன் மட்டும் குற்றுயிரும் இரத்தமுமாக சாவை நெருங்கி கொண்டிருந்த அந்த மனிதன் நோக்கி வருகின்றான். தனது வாகனத்திலிருந்து இறங்கி வந்து அந்த மனிதன் மீது அன்பை காட்டுகின்றான். அந்த மனிதன் மீது ஒரு நிறைவான அன்பை காட்டுகின்றான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அந்த நல்ல சமாரியன் காட்டிய அந்த அன்பு, அந்த இரக்கத்தை தான் இன்று நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த நல்ல சமாரியன் செய்த காரியம் என்ன? இறங்கி வந்தான், தன் கையை அழுக்குப்படுத்தி கொண்டான். பிறர் வாழ்வதற்காக, பிறருக்கு குணமாக்குவதற்காக தன் கையை அழுக்குப்படுத்தி கொண்டான். அவனை தூக்கினான், அவனை சாவடிக்கு கொண்டு சென்றான். அங்கு நல்ல சிகிச்சை கொடுத்து, அது மட்டுமல்ல, இது போக இன்னும் செலவழித்தால் நான் வந்து தருகிறேன் என்று சொல்கின்றான். ஆண்டவர் கேட்கிறார், இதிலே யார் அயலவன் என்று கேட்க போது இந்த திருச்சட்ட அறிஞர் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? சமாரியன் என்று தானே சொல்லியிருக்க வேண்டும். ஆனால் அவன் சொன்ன காரியத்தை பாருங்கள், அவனுக்கு இரக்கம் காட்டியவர் என்று குறிப்பிட்டான். சமாரியன் என்ற வார்த்தையை தன் வாயிலிருந்து கூட உச்சரிக்கக்கூடாது என்பதிலே யூதர்கள் கண்ணும் கருத்துமாக இருந்தார்கள். என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நல்ல சமாரியன் ஓமை நமக்கு சொல்லக்கூடிய காரியம் என்ன? வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் நாம் நல்ல காரியங்கள் செய்து கொண்டு நல்ல சமாரியர்களாக நாம் மாற வேண்டும் என்பதுதான். ஆண்டவர் அதைத்தான் செய்தார். பாவத்திலே, பாவ சேற்றிலே உழன்று கொண்டிருந்த மக்களுக்கு கடவுள் நல்ல சமாரியனாக இருந்தார். தான் நேசித்த, தன் அன்பு செய்த தன் ஒரே மகனை இந்த உலகத்திற்கு அனுப்பி நல்ல சமாரியன் என்பதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். ஆண்டவரே நல்ல சமாரியனாக இருக்கின்ற பொழுது அவரால் படைக்கப்பட்ட நாம் நல்ல சமாரியர்களாக இருக்க வேண்டும். நல்லது செய்ய வேண்டும், நல்லது நினைக்க வேண்டும், அடுத்தவர்களை பற்றி உயர்ந்த எண்ணம் வேண்டும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்ல சமாரியர்களாக வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
ஆனால் ஒவ்வொரு காரியத்தையும் நினைத்து பார்ப்போம். எத்தனையோ தடவை பல நேரத்தில் நாம் கை கழுவி விட்டோம் நல்ல சமாரியராக வாழ்வதற்கு. ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன? இறுதி நாளிலே, இறுதி தீர்ப்பின் போது நீ நல்ல சமாரியனாக இருந்தாயா என்ற கேள்விதான். நல்ல சமாரியனாக இருந்தோம் என்றால் வான் வீட்டினுடைய கதவு திறக்கப்படுகிறது. ஆண்டவர் கேட்கின்றார், சின்னஞ்சிறிய சகோதர சகோதரிகளுக்கு தேவையில் இருக்கின்ற போதெல்லாம் நீ உதவி செய்தாயா? அவர்களை பார்த்து கொண்டாயா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி இதுதான். நான் தாகமாய் இருந்தேன், தண்ணீர் கொடுத்தாயா? உணவின்றி இருந்தேன், எனக்கு உணவு கொடுத்தாயா? ஆடையின்றி இருந்தேன், என்னை அணிவித்தாயா? நோயிற்றிருந்தேன், என்னை காண வந்தாயா? சிறையில் இருந்தேன், என்னை பார்த்து கொண்டாயா? ஆண்டவர் கேட்கக்கூடிய கேள்வி. நல்ல சமாரியர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கின்றார். அன்றாட வாழ்வில், அன்றாட நிகழ்வில், நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் நல்ல சமாரியர்களாக மாறுவோம். இன்றைய நாளிலே இந்த சமூகத்திலே யார் தேவைப்படுகிறார்கள்? நல்ல மனிதர்கள் இந்த சமூகத்திலே தேவைப்படுகிறார்கள். திருச்சபையிலே நல்ல கிறிஸ்தவர்கள் தேவைப்படுகிறார்கள். இந்த உலகிற்கு நல்ல சமாரியர்கள் தேவைப்படுகிறார்கள். பேப்பரை பார்க்குறோம், டெய்லி விபத்து, கொலை, கொள்ளை என்று பார்க்கின்றோம். இதை பார்க்கின்ற போது என்னுடைய உள்ளத்திலே எப்படிப்பட்ட ஒரு உணர்வு வருகிறது? அல்லது நாம் எங்கோ செல்கின்றோம், ஏதோ விபத்து ஏற்படுகின்றது, அதை பார்த்தவுடன் ஐயோ பாவம் என்று சொல்லி நாம் இந்த குருவை போல, லேவியரை போல நழுவி விடுகிறோம் என்றால் ஆண்டவர் நம்மிடம் கேள்வி கேட்பார். ஆண்டவர் நம்மிடம் கேள்வி கேட்பார். நல்ல சமாரியனாக மாறுவதற்கு உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேனே. அதே போல ஆறுதலுக்காக எத்தனையோ மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆறுதலை கொடுப்போம், ஆறுதலை கொடுப்போம். பல நேரத்தில் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? நாம் செய்யக்கூடிய காரியம் ஒன்று தான். எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்வேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் உதவி செய்வேன். ஒருத்தர் ஆஸ்பத்திரியில் படுத்திருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், சோம்லாம் படுத்திருக்காரு. நாம் எப்போயும் அவரை பார்க்க போகிறோம். என்ன செய்வோம்? ஹார்லிக்ஸ், இப்போ யாரும் ஹார்லிக்ஸ் வாங்குறது இல்லை. அதனால் என்ன செய்வோம்? ஒரு பையில் ஒரு 2 கிலோ பழம் வாங்கிட்டு போவோம். அவங்க பக்கத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு வந்துடுவோம். நம்ம வீட்டில் யாருக்கோ ஒருத்தருக்கு சோம்பலன்னு வச்சுக்கோங்களேன், அதே ஆஸ்பத்திரியில் அதே ரூமில் படுத்திருக்கோம். அவங்க வீட்டிலேருந்து என்ன கொண்டு வருவாங்க? நம்ம என்ன வாங்கணுமோ அதே தான் கொண்டு வருவாங்க. 2 ஆப்பிள் இவ்வளோ தான், அதுக்கடுத்து 2 இப்படி தான் இருக்கும். நம்ம என்ன கொடுத்தோமோ அதே தான் வரும். என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் என்ன பார்க்க வந்தீங்க, நான் உங்களை பார்க்க வந்தேன், சரியாக போச்சு, சரியாக போச்சு. இது எதை மாதிரி? திருமண காரியம் மாதிரி. எதுக்கு? எங்கள் வீட்டுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்க, திருப்பி பாரு, 201 ரூபா செஞ்சுருக்காங்க, அதே போல் 201 ரூபா செஞ்சிரு, முடிஞ்சு போச்சு, விஷயம் முடிஞ்சு போச்சு. அதையும் தாண்டி நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எத்தனையோ பேர் வாழ்வினுடைய விளிம்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முதியோர் மடங்களாக இருக்கட்டும், அல்லது தொழுநோயாளர் இல்லங்களாக இருக்கட்டும், கைவிடப்பட்ட இல்லங்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவருக்கும் நமது உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. நாம் சந்திக்கின்ற பொழுது நல்ல சமாரியராக உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது கடவுளுடைய பார்வையிலே மதிப்பு மிக்கவர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் கேட்கிறார் இல்லையா, நீ செய்தவனுக்கே தெரிஞ்ச அப்படின்னா அது என்ன செஞ்சிடும்? உனக்கு திரும்பி வந்துடும். இந்த வாழ்க்கையில் வாழும்போது புண்ணியங்களால் நமது வாழ்க்கையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். தான தர்மங்களை செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையை புண்ணிய வாழ்வால் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடந்த செவ்வாய்க்கிழமை நெல்லையப்பர் கோயில் திருவிழா, ட்ரெயினில் போயிட்டு இருந்தேன். சத்திரத்தில் இருந்து பயங்கர கூட்டம், பயங்கர கூட்டம். கூட்டம்னா அந்த ட்ரெயினில் ஃபுல்லாக இருந்துச்சு. கொஞ்ச தூரம் போன உடனே என்ன அப்படின்னா, கடையத்துலேருந்து ஒரு பெரிய கூட்டமே இறந்துச்சு. ட்ரெயினுக்குள்ளே ஒரு ஆள் கூட நிற்க முடியாத அளவுக்கு இடிச்சு பிடிச்சி அவ்வளவு கூட்டம். கல்லிடைக்குறிச்சியில் இறங்கணும், இறங்கிறதுக்கு வழி இல்லை, இறங்கிறதுக்கு வழி இல்லை. இறங்குங்க இறங்குங்கன்னு சொல்கிறாங்க, அந்த பெரியவரால் இறங்க முடியல. அப்போ ஒரு ஆள் செய்த காரியம் என்ன அப்படின்னா, வேகமாக ஓடி போய் அந்த கொடி ஆட்டிகிட்டு இருக்க மனுஷன் சொல்லிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டுங்க, ஆள் இறங்க வேண்டியது இருக்குது. அவங்க 2த்துக்குள்ளே சண்டை வந்துட்டு, எனக்கு இவ்வளோ தான் டைம் என்று சொல்லப்படுகிறது.
கடைசியில் இந்த ஆள் இறங்கிட்டார். இறங்கின பிறகு இப்போ போங்க அப்படின்னு சொல்லிட்டார். என் அன்புக்குரியவர்களே, ஒரு வேளை இந்த சண்டை நடக்கலைன்னு நினச்சிக்கோங்களேன், அவ்வளோதான், போயிட்டே இருக்க வேண்டியதான். சின்ன சின்ன காரியங்கள் தான். அந்த முதியவர் மீது யாருக்கும் அக்கறை இல்லை, யாருக்கும் கரிசனை இல்லை. அவர் இறங்க வேண்டிய இடம் கல்லிடைக்குறிச்சி. என் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு தெரியும் யார் தேவையில் இருக்கிறார்கள், யாருக்கு உதவி தேவைப்படும் என்று நிச்சயமாக நமக்கு தெரியும். நாம் பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது, நமது வார்த்தைகளை அன்பாக கொடுக்கின்ற பொழுது, நமது வார்த்தைகளை ஆறுதலாக கொடுக்கின்ற பொழுது, யாரோ ஒருவர் எங்கேயோ ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இயேசு நல்ல சமாரியனாக வாழ்வதற்கு நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்வோம். வார்த்தை உனக்கு அருகில் இருக்கின்றது. அந்த வார்த்தைக்கு உரு கொடுப்பது யார்? அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுப்பது யார்? அந்த வார்த்தையை வாழ வைப்பது யார்? கடவுள் நம்மிடம் கேட்கக்கூடிய கேள்வி, உனக்கு அடுத்து இருப்பவர் யார்? நீ நல்ல சமாரியனா? ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். நடுவரை திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிவார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்பிக்கையோடு நம்முடைய தேவைகளை ஆண்டவருடைய திருப்பாதம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். திருச்சபையின் அருள்நிலையினர் இறைவார்த்தையை பிரமாணிக்கத்துடன் எடுத்துரைக்கவும், இறை சட்டத்திற்கு தாங்கள் அன்பினாலும் இரக்கத்தினாலும் சான்று பகரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்க்கை பாதையில் அன்றாடம் ஆயப்பட்டு அவனி பாதத்தில் இழப்பவர்கள் நல்ல சமாரியனை அண்டு கொள்ளவும், தேவையில் இருப்பவர்களை அணுகி செல்லவும், நல்ல சமாரியர்களாக நாங்கள் மாறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவப் பணி செவிலியப் பணி ஆற்றும் எம் சகோதர சகோதரிகள் கரிசனையுடனும் அர்ப்பணிப்புடனும் தங்கள் பணிகளை செய்ய தளரா மனம் அருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பயணிகள் அனைவரும் நிறைவான பாதுகாப்பை பெறவும், ஒருவர் மற்றவரிடமிருந்து பொருளை அபகரிக்கும் நிலை மறைந்து எல்லாரும் எல்லாமும் பெற்று வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் ஒவ்வொருவரும் நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் முழுமையாக அனுபவிக்க நம்மையே நாம் அர்ப்பணிப்போம். மகா ஆச்சரியமும் பரிசுத்தும் நிறைந்த ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதும் பாதுகாத்தீர், பராமரித்தீர்.
உமது அருள் பிரசனத்தை எங்கள் மத்தியிலே நாங்கள் உணரச் செய்தீர். உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, பரிசுத்தமான தெய்வீக கல்வாரி திருப்பலி வழியாக உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றோம். வல்லமையுள்ள ஆண்டவரே, இதோ இந்த வாரத்தை உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கின்றோம். ஆண்டவரே, தயவாய் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தருளும். செய்கின்ற பணிகளையும் பயணம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பயணத்தையும் நீர் ஆசீர்வதித்தருளும். இந்த வாரம் முழுவதும் நாங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் ஆசி பெற்ற மனிதர்களாக எங்களிடமிருந்து வல்லமையை பெற்றுக்கொள்ள உடனிருந்து ஆசீர்வதித்தருளும். தூய தந்தையே, எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்தருளும். அன்பான ஆண்டவரே, நாங்கள் செய்கின்ற வேலைகளிலே பணிகளிலே நிறைவை கொடுத்து ஆசீர்வதித்தருளும். தூய தந்தையே, நல்ல சமாரியனாக வாழ்வதற்கு நீர் அழைப்பு கொடுத்தீர். நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய இல்ல கதவை தட்டுகின்ற போதெல்லாம் சமாரியர்களாக மாற நீர் உறுதுணை புரிந்தருளும். இரக்கத்தோடு, பரிவோடு, அன்போடு, மன்னிப்போடு பிறரோடு நாங்கள் வாழ ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, கௌரவத்தினால் அல்ல, மாறாக நாங்கள் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டிருக்கின்றோம். எதை பெற்றுக்கொண்டோமோ அதையே நாங்கள் கொடுக்கிறோம் என்ற கடவுளின் இரக்கத்தின் முகம் இயேசு என்பதை நாங்கள் நிறைவாக கொடுக்க ஆசீர்வதித்தருளும். ஆண்டவரே, உம் திருமுன்னால் நாங்கள் எழுப்பக்கூடிய ஜெபங்களும் மன்றாட்டுகளும் விண்ணப்பங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உடல் உள்ள சுகத்தை கொடுத்தருளும். குடும்பத்திலே அமைதியை, சமாதானத்தை கொடுத்தருளும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். கையெழுகின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையெழுகின்றேன் இறைவா. திராட்சைப்பொடியும் மனிதர்களுக்கும் பயனுமான ரசத்தை நமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்தன் வளமையை விட உந்தன் அருள்நிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையெழுகின்றேன் இறைவா, எந்தன் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையெழுகின்றேன் இறைவா. செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உமது முன் நிறைவு பெறும். செழுமையும் கொழுமையும் பெறுவது போல் எந்தன் இதயமும் உனது முன் நிறைவு பெறும். முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே, முழுமையின் உள்ளமதை நிரப்பிடவே நாவில் மகிழ்ச்சியின் புகழ்ச்சியின் பாடல் எழும். சகோதர சகோதரிகளே, நாம் எல்லோரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் அன்பான திருப்பலி எல்லாம் அல்ல ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் திரு அவையின் காணிக்கைகளை தயவாய் கண்ணோக்கியருளும். உம் நம்பிக்கையாளர் புனிதத்தில் வளர உதவும் உணவாக இவற்றை மாற்றியருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளார். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, எந்நாளும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழறி உமக்கு தேவை என்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்திருப்பது உமது ஆட்சியை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானகடிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உமது பரிசுத்த ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே உணவு அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் கூறியது: அனைவரும் இதிலிருந்து வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கையினுடைய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரே ஆராதிக்கின்றோம். வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், நற்கருணை நாதரை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர்
வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் உமது திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் அந்தோணி சாமி ஆண்டகை, எல்லா திருநிலையினர், பரிசுத்தமான திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடிய ஆமோஸ் சன்பியத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், மேலும் திருவாளர் ஜேம்ஸ் ஜெசிந்தா குடும்பத்தையும், மேலும் திருவாளர் அகஸ்டின், திருமதி ஆரோக்கிய கிறிஸ்டி தங்கம், மேலும் திருவாளர் சக்திகுமார், மரிய சொர்ணம் இவருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நிறைவாக ஆசீர்வதித்தருளும். தந்தையே, உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்நாளில் நாங்கள் நினைவு கூறக்கூடிய மரிய மெர்சி, அந்தோணி வியாகப்பன், மேரி பாப்பா, ஜோசப் அந்தோணிராஜ், சகாய மேரி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீர் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்தருளும். கடவுளின் கன்னி தாயான பரிசுத்த எம்முடைய அன்பு தாய் கன்னி மரியாள், அவருடைய அன்பு கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இந்த உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்களோடு சேர்ந்து தோழமை உறவில் உம்மை புகழ்ந்தேத்தும் அறமருள்ள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் எல்லோரும் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெறுக. முது ஆட்சி வருக. முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு தருகிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் சமாதானத்தையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும்
இறைவனின் செம்மறி, கடவுளின் தூய ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவங்களை போக்க வந்த கடவுள், இவரே நமக்கு வாழ்வு கொடுக்கும் தெய்வம். நல்ல சமாரியனாக வாழ இந்த நாளிலே இறை வார்த்தை வழியாக நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறார். இவரது அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் என்னை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வருகின்ற வாரத்தில் திங்கட்கிழமை செவ்வாய் 2 நாட்களும் மாலை 7:15 மணியில் திருப்பலி நடைபெறும். புதன்கிழமை காலை 6 மணி அளவில் திருப்பலி, வியாழக்கிழமை மாலை 7:15 மணி, வெள்ளிக்கிழமை காலை 6 மணி, சனிக்கிழமை மாதத்தினுடைய மூன்றாவது சனிக்கிழமை அன்று 6:15 மணி அளவில் நற்செய்தி கூட்டமாக நடைபெறும். அதைத் தொடர்ந்து நமது பாத்திமா மாதா சுருவ சப்பர பவனி ஆலயத்தை சுற்றி நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை வழக்கமான நேரத்தில் திருப்பலி நடைபெறும். மேலும் இன்றைய நாளில் நேற்றைய தினம் நமது ஆலயத்தையும் ஆலய வளாகத்தையும் சுத்தப்படுத்தி இன்று திருப்பலியை சிறப்பித்த ஆமோஸ் அன்பியத்தாருக்கு நமது கரவொலி எழுப்பி நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மேலும் நமது பாதுகாவலியும் புனித மரியன்னையினுடைய திருவிழாவை சிறப்பிக்கும் விதமாக ஒவ்வொரு வருடமும் நாம் நிகழ்ச்சி கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடமும் நாம் ஒவ்வொரு இயக்கங்களும், குறிப்பாக இளைஞர்கள் ஒரு நாள், இளம்பெண்கள் ஒரு நாள், அன்பியங்கள் ஒரு நாள், நமது ஆர்சி நடுநிலைப்பள்ளி மாணவ மாணவிகள் ஒரு நாள் கலை நிகழ்ச்சிகள் கொடுக்க வேண்டும். அதற்கு அந்தந்த பொறுப்பில் உள்ளவர்கள் அதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என உங்களை கேட்டுக்கொள்கிறோம். சினிமா பாடல் மட்டும் தவிர்க்கப்பட வேண்டும். சினிமா பாடல் தவிர மற்ற பாடல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு அதற்கு ஏற்றபடி நாடகமாகவோ நடனமாகவோ அல்லது வேறு வெள்ளிசை நிகழ்ச்சிகள் மூலமாகவோ எந்த நிகழ்ச்சிகள் மூலமாகவும் நீங்கள் உங்களது கலையை நீங்கள் வெளிப்படுத்தலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். திருப்பலி முடிந்த பின்பு உடனடியாக நமது மாதா சுருவத்துக்கு உடுத்திய சேலைகள் ஏலவிடப்பட உடனடியாக ரூபாய் கொடுத்து அதை பெற்றுக்கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கிறோம். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, தெய்வீக ஆற்றலிலே நாங்கள் உம்முடைய அருட்கொடைகளை பெற்று கொண்டிருக்கின்றோம். இத்தூய மறை நிகழ்வு வழியாக நாங்கள் மீட்பு தரும் பயனை எங்களில் வளரச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மகாபரிஸ்தே சிவந்திரி இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவந்திரி இருதயமே எங்கள் மேல் இரக்கமாயிரும். மகாபரிஸ்தே சிவந்திரி இருதயமே எங்கள் மேல் புனித இரக்கமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். சுசேப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித இன்னாசியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். செபஸ்தியாரே எங்களுக்காக புனித வேண்டிக் பிரான்சி கொள்ளும். சவேரியாரே எங்களுக்காக வேண்டிக் புனித கொள்ளும். திருமுழுக்கு யோவானே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் துயாவின் பேராலே ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கே எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியோ மாற்றியும் உண்டாக கடவதே.
தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.